ஹாய் மக்களே, வெல்கம் டு D2 டாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸ் 2 சீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள். எனக்கு ஒர்க் ப்ரெஷர் போய் தெரியாம ஒரு இடத்துல மாட்டி பயங்கரமான ப்ரெஷர் நம்ம D2 ஃபேமிலிக்கு தெரியும். அந்த ப்ரெஷர்ல எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணிருந்தீங்க. நான் லாஸ்ட் சீசனே சொல்லியிருந்தேன், இந்த சீசன் என்னால பெருசா அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ் போட முடியாது, இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன், சப்போர்ட் பண்ணிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட D2 ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இந்த சீசன் சம்பவம் பண்றோம். அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸுக்கு இன்னைக்கு புள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ரெகுலர் அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். கண்டஸ்டன்ஸ் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆல்ரெடி D2 ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, D2 ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர வச்சுங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வர்றாங்க அப்படின்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டா ஒரு லிஸ்ட் வந்து நம்மள்ட்ட இருக்கு. அந்த ஒரு லிஸ்ட்டை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான பொண்ணு தான். ஓகேங்களா? எப்படின்னா வந்து இவங்களோட வாய்ஸே ஒரு கான்ட்ரவர்சி பிளஸ் பேச்சு, அதாவது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பேட் வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய பேசுவாங்க. பிளஸ் இவங்களோட குரல், இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்கா, அதாவது மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாலே கொஞ்சம் இவங்களோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா பேசப்பட்டு இருந்துச்சு. இவங்களுமே அப்பப்போ வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசன்ல இவங்க வந்து வீட்டுக்குள்ள வர போறாங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுண்டான். ஓகேங்களா? பேர்லயே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுதான் இவங்க உள்ள வராங்க. கிட்டத்தட்ட இந்த நஞ்சுண்டான், சௌந்தர்யா நஞ்சுண்டான் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து லாஸ்ட் சீசனே வந்து ட்ரை பண்ணாங்க. சீசன் 7க்கே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி ஆடிஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. நம்மளோட லாஸ்ட் சீசன் ஆடிஷன் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல கூட இவங்க பேர் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வீட்டுக்குள்ள வர போறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? நம்ம சீசன் 6ல இருந்த விஷ்ணுவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களும் இந்த சீசன் வந்து வர போறாங்க. சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ள வர போறாங்க. இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க வந்து மாயாவை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் தானே முக்கியம், எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா இவங்க எல்லா சீசனுமே பார்த்துருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு இவங்க மாயாவை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்க. செகண்ட் கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம TSK தான் வந்து பாத்தீங்கன்னா கமெடியன் TSK. இவங்க வந்து வரப்போறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன்ல வந்து ராமர், அதுக்கு முன்னாடி வந்து காமெடியன் கண்டஸ்டன்ஸ் மாதிரி இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா TSK வந்து எடுத்திருக்காங்க. இவரை பத்தி என்ன சொல்றது அப்படின்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியான ஒரு ஆள் தான். யாருக்கு தெரியும், கேமராக்கு முன்னாடி ஒன்று பிகின்ஸ்ல ஒன்று நடக்குது இல்லையா, அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இவர் வந்த வாரம் உள்ள ஹோஸ்டா புதுசா வந்திருக்கிறது வந்து விஜய் சேதுபதி, சேதனா வந்து வந்திருக்காங்க. இவங்களோட ஒரு காம்போ வந்து எப்படி இருக்குன்னா, சேதனா வாய்ஸ் வந்து TSK ப்ரோ சூப்பரா பேசுவாப்ல. இதை பாக்குறதுக்கு நானே கொஞ்சம் ஆவலாதான் இருக்கேன். கண்டிப்பா வாரம் வந்து இவர் என்ட்ரி ஆகும்போது சேதனாவோட வாய்ஸ் வந்து TSK வாயில இருந்து நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, செல்லம்மா சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா. இவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா CWSல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ஆனாங்க. ஒரு வார்த்தை பேசி சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரெண்டிங் ஆனாங்க. இவங்க இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா அதே செல்லம்மா சீரியல்ல இவங்களுக்கு பேரா நடிக்கக்கூடிய ஆர்னோ வந்து இருக்காங்க. இந்த ஆர்னோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி கப்புள் தான் சீரியல்லையே. ஸோ அதனால இவங்களை கொண்டு வந்து இந்த லவ் கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஆர்னோ கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் ஆர்னோவுக்கு பர்சனலா நிறைய நம்ம சொல்ல போனா எப்படின்னா வந்து நம்ம பிக் பாஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்த கண்டஸ்டன்ஸோட பேக் ஸ்டோரி வந்து பின்னாடி என்ன நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அர்ணோ ப்ரோக்கு நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான டாக்ஸ், கான்ட்ரவர்சியான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு. ரீசெண்டா கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா டாஸ்க்ல வச்சு இவங்க வந்து யூஸ் பண்றதுக்கு அர்ணோ பிளஸ் இந்த காம்போ ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அன்சிதா அர்ணோ, அவங்க 2 பேரையும் வச்சு ஒரு காம்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. 5th கண்டஸ்டன்ஸா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் லாஸ்ட் நம்மளோட 2 சீசனோட அப்டேட்லயுமே, அதாவது கண்டஸ்டன்ஸ் அப்டேட்லயுமே இவங்களோட பேர் வந்து இருந்துச்சு. இந்த சீசன் இவங்க கண்டிப்பா உள்ள வர போறதா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா. இவங்க லாஸ்ட் சீசன் வரப்போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கே ஃபேன் பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வர போறாங்கிற கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. ரீஓபன் பண்ணுங்கடா பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீசன் இருக்கு. இவங்க வந்து கண்டிப்பா தர்ஷா குப்தா வீட்டுக்குள்ள வர போறாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கும் சில பல ஸ்டோரிகள் இருக்கு வாழ்க்கையில. ஆக மொத்தத்துல எல்லாருக்குமே இருக்கு. இவங்களுக்கெல்லாம் சோசியல் மீடியால தெரிஞ்ச மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதை வச்சு டாஸ்க்ல நிறைய விஷயங்கள் நடக்கலாங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ 6th கண்டஸ்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இவரு ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ஸ் தான். இவரும் லாஸ்ட் சீசனே வீட்டுக்குள்ள வர வேண்டிய கண்டஸ்டன்ஸா. ஸோ வர முடியாதனால வேற ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுருக்காங்க. இவங்களும்
நம்ம லாஸ்ட் சீசனுடைய டைட்டில் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு க்ளோஸ்ங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண் பிரசாத், நம்ம கண்ணம்மா சீரியல்ல நடிக்கக்கூடிய அருண் பிரசாத் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வீட்டுக்குள்ள வர போறாரு. இவர் வந்தாரு அப்படின்னா ஓரளவுக்கு இவருக்கான சப்போர்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் சீசன் அர்ச்சனா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு, ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்களோட சப்போர்ட் வந்து இவருக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அதனால வந்து எல்லாரும் சும்மா ஃபேன் பேஸ் சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு இல்லை, ஒரு சில பேர் அப்படி பண்றாங்க. எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்காக நான் இவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல வந்து இவருக்கான சப்போர்ட் இருக்கும். எது நடந்தாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கேம் எப்படி விளையாடுறாங்கிறத பொறுத்து தான். இந்த ஃபேன்ஸ்னு ஒரு சில பேர் வந்து இவங்களுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிஆர் மாதிரி வேலை பார்க்குற விஷயங்கள் நிறைய வந்து நடக்கும். ஸோ அருண் பிரசாத்தையும் இந்த சீசன் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். வீட்டுக்குள்ள வராரு, பயங்கரமான ஒரு சப்போர்ட்டோட வருவாருங்கிறத சொல்றேன், புரியும்னு நினைக்கிறேன். 7th கண்டஸ்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சேரன், அப்புறம் நம்ம சித்தப்பா சரவணன் அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை மாதிரியான ஒரு வயசான கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் நம்ம ரஞ்சித் அவர்களை வந்து எடுத்திருக்காங்க. ரஞ்சித் அவர்களை மேக்சிமம் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள பசங்களாம் நான் சில லைவ்ஸ் எல்லாம் பேசும்போது நான் பாக்குறேன் கவுண்டம்பாளையம் பிரச்சனை, ரீசெண்ட் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் 90sல வந்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நிறைய படங்கள் வந்து நல்ல ஒரு ரோல், லீட் ரோலும் பண்ணியிருக்காரு. நிறைய படங்களை வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ரோல், வில்லன் ரோல் இதெல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணுவாரு. இப்போ ரீசெண்டா சொல்லணும்னா மக்களுக்கு தெரியாத சொல்லணும்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சியா பேசியிருந்தாரு. ஒரே ஒரு இன்டர்வியூ தாங்க அட்டன் பண்ணாரு. டக்குன்னு ஒரு 4-5 விஷயத்தை போட்டு உடச்சு எல்லா விஷயமே கான்ட்ரவர்சியா பேசப்பட்டுச்சு இவரோட டாக்ல. ஸோ இவர் இந்த சீசன் வந்தா கண்டென்ட் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்தா நல்லா இருக்கும், பார்க்கலாம். கண்டிப்பா இவரும் இந்த சீசன் வந்து வீட்டுக்குள்ள வராரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8ஆ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஆள் தாங்க, நல்ல பரிச்சயமான ஒரு ஆள் தான் இவங்க. நம்ம விஜய் டிவியோட ப்ராடக்டான சுனிதா இவங்க தான் வராங்க. டான்சர் சுனிதா அப்படின்னு சொல்லலாம். இல்ல இவர் ஃபன்னா இருக்குங்க, நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ இவங்களாம் இந்த சீசன் நம்ம கண்டிப்பா வந்து பிக் பாஸ் சீசன் 8ல வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு ஷோவும் பண்ண போறதுல நான் கடையை காலி பண்ணிட்டு என் சொந்த ஊருக்கே போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களையும் நம்ம இந்த சீசன் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9th பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானி என்ன சொல்ற மாதிரி தான். டேய் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத, ஒரு காலத்துல சின்னோண்டு பொருள் தான், எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து கண்டிப்பா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் நான் சொல்றேன் கண்டஸ்டன்ஸ், இந்த ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வந்து இல்ல, ஓரளவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்கல. ஸோ கண்டிப்பா இந்த சீசன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஜாக்லின். ஓகேங்களா. இவங்க பேர் லாஸ்ட் சீசன்லயே அடிபட்டுச்சு, அதனால சொல்றேன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 10ஆ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப் வந்து இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா பெண்கள் சைட்ல இருந்து கிரியேட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம சார்பேட்டா பரம்பரையில ராமன் கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாரு இல்லையா, அவர் தான். ஸோ அவர் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100% வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு கிடைச்ச கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 100% கன்ஃபார்ம் லிஸ்ட் இந்த ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து அடுத்த ஒரு லிஸ்ட் வந்து இன்னொரு பேலன்ஸ் கிட்டத்தட்ட 16 கண்டஸ்டன்ஸ் இல்லையா, 10 பேர் தானே சொல்லியிருக்கோம், இன்னொரு 6 பேர் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். சோர்ஸ் வரும்போது நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்கு. இது வரைக்கும் கமல் சார் ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ நம்ம விஜய் சேதுபதி நான் வந்து ஹோஸ்டிங் பண்ண போறாங்க. பிகாஸ் எனக்கு பர்சனலி சேதுனா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதுவரை கமல் சார் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இருந்தாலுமே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் அப்படின்னா கமல் சார் தானே. ஆனா இப்ப விஜய் சேதுபதி சாரை மக்களால ஏத்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களால ஏத்துக்க முடியாதா? இல்ல எப்படி பண்ண போறாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா இது வரைக்கும் பார்த்த பிக் பாஸை இப்ப நம்ம பார்க்க போறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா அவருக்கே தெரியும், சேதனாவுக்கே வந்து தெரியும் கமல் சார் வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஆள், அதாவது உலகநாயகன். நம்ம என்ன வேணா ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஓகே, இதெல்லாம் ஓகே. இருந்தாலும் சேதனாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய ஒரு ஆள், ஒரு உலகநாயகன். அவரோட பேச்சு, அவர் என்னதான் சில விஷயங்களை தப்பா முடிவெடுத்தாலுமே அவரோட பேச்சு திறமைகள் எல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளும் வந்து ஸ்டேண்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்றாரு. ஸோ அதனால விஜய் சேதனாவுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்டு நல்லா பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபேனா அது எப்படி பண்றதை பொறுத்து தான் கமல் சாரா இருந்தாலும் சரி, சேதனாவா இருந்தாலும் சரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கமல் சார் அண்ட் சேதனா இவங்களோட மாற்றம் வந்து எப்படி இருக்கும், சேதனா எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.